பீமனோட மூக்குத்தி எடுத்தது எவன்டா? டேய் மச்சான், அது மூக்குத்தி இல்லடா, மூக்கு கடியாண்டா. சரி, அதை எடுத்தது எவன்டா? மரியாதையை கொடுத்துருங்க. அது அவ்வளோ ஈஸியாலாம் கொடுத்துட முடியாது. ஓ, நீதானா? அவன் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சுட்டேனா இந்த மூக்கு கடியத்தை நானே கொடுத்துறேன்டா. என்ன விளையாடுறியா? அவன் கூட இவனால எப்படி சண்டை போட முடியும்? என்ன மச்சான், என்ன சந்தேகப்படுறியா? நம்ம 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது யாருக்கும் தெரியாம இன்டர்வல் பீரியட்ல ஸ்நாக்ஸ் திருடி சாப்பிட்டோமே, அதெல்லாம் மறந்துட்டியாடா? டேய், அதை எதுக்குடா ஞாபகப்படுத்துற? அவ லவ் பண்ண நமக்கு இத பண்ண முடியாதாடா? நாய் சாவ போறது கன்ஃபார்ம். டேய் தேவா, வேணாண்டா. டேய் தேவா, தேவா வேணாண்டா. டேய் அடிச்சுட போறேன் போடா. தேவா வேணாண்டா. டேய் தேவா, இன்னைக்கு 8 to 3 பவர் கட்டுடா. அட நாசமா போனவனுங்களா, இன்னும் அந்த பவர் கட் பிரச்சனை சரி பண்ணலையாடா? இது மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக மாசம் பண்ற பவர் கட்டுடா. டேய், அத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானடா? நான் தான் வேணான்னு கத்துனேனடா. வேணான்னு கத்துனியே, ஒரு தடவையாவது நீங்க பவர் கட்னு கத்துனியாடா? சாரி மச்சான். இனிமே கான்சார்ல கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு தேவா. நாய்க்கு சோத்துல வசத்தை வச்சிட வேண்டியதுதான். உனக்காக தூண்டில எறாவாவும் இருப்பேன், சுறாவாவும் இருப்பேன். நாய வீட்டுக்கு வா, உன்னை புறாவை அடிச்சு வறுக்கிற மாதிரி வறுத்துடுறேன். நீ எப்ப கூப்பிட்டாலும் உனக்காக நான் வருவேன். வரதா? எப்ப கூப்பிட்டாலும் வர்றதுக்கு நீ என்ன ஐட்டமாடா? உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சின்ன வயசுல நான் உனக்கு ஒரு சுல்தான் கதையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன கதை மாமா? டாய கதை கேட்கும் போதெல்லாம் ஊடு தலையாட்டிக்கிட்டே இருந்தியடா. டேய், அந்த கதை உனக்கு தெரியும்டா. ஒரு சுல்தான் அவருக்கு பிரச்சனை வந்தா ஒருத்த கிட்ட மட்டும்தான் சொல்லுவா. ஆமா அவன் பொண்டாட்டி கூட செத்து போயிட்டான்னு பெருசா ஏதோ கட்டினானே. டேய், அது ஷாஜகான்டா. இந்த டாய்க்கு ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்ததுக்கு காட்சார்ல 2 ஏக்கர் தக்காளி சாகுபடி பண்ணிருக்கலாம் போல இருக்க. ஞாபகம் வந்துடுச்சு மாமா, ஞாபகம் வந்துடுச்சு. அவன் பேரு சலார். திரும்ப வருவான் என் சலார். திரும்ப வந்துட்டான் என் சலார். என்ன மச்சி, அதுக்குள்ள வந்துட்ட? என்ன பிரிஞ்சு இருக்க முடியலையாடா? டேய், ஆளுங்க தப்பான சைட்ல கூட்டு போறாங்கடா. அங்க போக வேண்டிய அந்த பக்கம் இருக்குது, வழி விடுங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என் பொண்ணு என்கிட்ட சொல்லாம இந்தியாவுக்கு போயிருக்காடா. என்ன சார், லவ்வா? சொல்லாம ஓடி போயிட்டாளா? அவ கூட பையன் யாருமே இல்லடா. சரி விடுங்க சார், இப்ப அதெல்லாம் பெரிய பேட்டரே இல்ல. உங்க பொண்ணையும் அவ பொண்டாட்டியும் நீங்க தான் நல்ல மனசு பண்ணி ஏத்துக்கணும். ஐயோ, இந்த பரதேசிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அட சும்மா சொல்லுங்க சார். அட நாசமா போறவன, அவ தனியா போயிருக்காடா. அவளை எப்படியாவது காப்பாத்திடுறா. அவளை காப்பாத்த ஒருத்தரால மட்டும்தான் முடியும். எப்பா, நீ தான் அவங்க கிட்ட இருந்து இவளை காப்பாத்தணும். நம்மளை தாண்டி அந்த பொண்ணுங்க மேல அவனுங்க கை வச்சிருவானுங்களா மாமா? அப்படி கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல, தலையை. என்ன டாய் பாகுபலி டயலாக்லாம் பேசுது? டேய், இப்ப இந்த பைத்தியத்தை என்னடா பண்றது? கொண்டு போய் என் வீட்டுல விட்டுட்டு போ மாமா. டாய் பாகுபலி கட்டப்பா நினைச்சு பாபாடு கூப்பிடுதுன்னு பார்த்தா கடைசி நிஜமாவே நம்மள பாபாவா மாத்திடுச்சே. போகும்போது இந்த டார்ச் லைட் வச்சுக்கோ.
உன்கிட்ட எத்தனை வாட்டி 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன். இனிமே வீட்டு கரெக்டா வந்துடுறேம்மா. ஆமா, அவர் ஜீப்பை தூக்கி நீ எங்க போறாரு அங்கிள்? என்னது அங்கிள் சோடுக்கு தள்ளிட்டா? முதல்லயே ஏதாவது ட்ரை பண்ணிருக்கடுப்போ. எங்க கொண்டு போறாருன்னு சொல்லுங்க அங்கிள். ஜீப்பை பார்க் பண்ண கொண்டு போறா. ஏன் அத ஓட்டிக்கிட்டே போய் பார்க் பண்ணலாமே? ஆபா பட்டலா. ஆனா மழை பெஞ்சா இந்த இடம் எல்லாம் தண்ணி வந்துடுமே. அப்புறம் இன்ஜினை சரிப்பட உன் கொப்பல காசு கொடுப்பா. அதான் 2வது பாடிக்கு தூக்கிட்டு போறா. மேடம், நான் சொன்ன பொண்ணு இதுதான். என்னம்மா படிச்சிருக்க? பிஏ இங்கிலீஷ் மேடம். எந்த காலேஜ்லம்மா படிச்ச? கேர்ள்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் மேடம். யோ செட்டு, ரீசெண்டா பாம்பேக்கு போய் ஏதாவது ஆபரேஷன் ஏதாவது பண்ணிட்டியா? என்ன ஆபரேஷன் மேடம்? ஜெண்டர் சேஞ்ச் ஆபரேஷன்டா. என்ன சொல்றீங்க? நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. அப்புறம் என்ன அவகிட்ட கேட்டா நீ சொல்லிட்டு இருக்க? திருக்கி ஃபிகர் மேடம் அசிங்கப்படுத்துறாள. மரியாதையா வெளியே போயிடு, இல்ல செருப்பால அடிப்பேன். சொல்லுமா, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல மேடம், இப்பதான் பாஸ் அவுட் ஆனேன். ஆனா எங்க கம்பெனில வேலை செய்யணும்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமேமா. அதுக்குன்னு நான் என்ன டைம் டிராவல் பண்ணியாடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்க்க முடியும்? என்னம்மா திமிரா பேசுற? இல்ல மேடம், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஓ அப்படிங்கிறியா? அப்படின்னா சரி, 2x + 4y = 5x - 3y LHS = RHS ப்ரூவ் பண்ணு. இது என்ன பைத்தியமா? என்னோட திறமைய ப்ரூவ் பண்றேன்னு சொன்னா ஈக்குவேஷனை கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லுது. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவளை காப்பாத்துங்க. அவனுக்கு ரொம்ப மோசமான இருக்குப்பா. அவளை காப்பாத்தணும்னா ஒருத்தரால மட்டும்தான் முடியும். எப்பா தேவா, அவளை காப்பாத்துப்பா. டேய், நீங்க மட்டும் என் பையன் கிட்ட மோதுனீங்க, இன்னைக்கு நீங்க காலிடா. இங்க நரம்பு தளர்ச்சியில கை தானா ஆடிக்கிட்டு இருக்கு. இவ வேற பில்டப் கொடுக்குறாளே. டேய் மாமா, ஏன்டா இப்படி பண்ண? சஸ்பென்ஸோடைய சாவு. என்ன கொண்டுட்டு அந்த ஃபிகரை உசார் பண்ணதானே எனக்கு ஒத்துன. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரே. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். சொல்லுண்ணா. பசங்களா இருக்கடா. ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொருத்தன் தலையை வெட்டி கொன்னதான் மறந்துட்டான் போல. அமைதியா இருக்க. எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாட ஊருக்கு போயிருக்கானுங்க. சொல்லாம போயிருக்கானுங்க. ஆமா, சொல்லிட்டு போனா மட்டும் எல்லாருக்கும் ப்ளம் கேக்கும் புது ட்ரெஸ் வாங்கி அனுப்பி வச்சிருப்பான்.